பெருமக்களுக்கும் தமிழார் வளர்களுக்கும் எனது அன்பு நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி என்று போற்றப்படும் நமது அன்னை தமிழ் மொழியின் பெருமைகளை பேச இன்று உங்கள் முன் வீற்றிருக்கிறேன். உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டாலும் ஒரு சில மொழிகளுக்கே செம்மொழி என்ற சிறப்பு உண்டு. அந்த வரிசையில் காலத்தால் அழியாத இலக்கிய வளங்களை கொண்டு முதல் இடத்தில் நிற்பது நமது தமிழ். அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்படும் கீழடி முதல் வானளவு உயர்ந்து நிற்கும் உலக பொதுமுறை திருக்குறள் வரை தமிழின் தொன்மைக்கும் அறிவுக்கும் சான்றுகள் பல உண்டு. அவைகளுள் 10 கீழ் கணக்கு நூல்கள் அறத்தை போதித்தன. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தமிழின் காப்பிய சிறப்பை உலகுக்கு உணர்த்தின. கம்பராமாயணமும் வில்லி பாரதமும் தமிழின் கற்பனை திறனை வெளிப்படுத்தின. பாரதியார் சொன்னது போல, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். தமிழ் என்பது வெறும் தொடர்பு கொள்ளும் கருவி மட்டுமல்ல, அது நமது கலாச்சாரம், நமது பண்பாடு, நமது அடையாளம். அம்மா என்ற சொல்லில் தொடங்கும் தமிழின் இனிமை அன்பே சிவம் என்ற தத்துவத்தில் முடிகிறது. இன்றைய நவீன உலகில் கணினி மொழியாகவும் விண்வெளி ஆய்வு வரை பயன்படுத்தப்படும் அறிவியல் மொழியாகவும் தமிழ் படர்ந்து வருகிறது. இத்தகைய பெருமை மிக்க மொழியை பேசுவதற்கும் கற்பதற்கும் நாம் புண்ணியம் கோடி செய்திருக்க வேண்டும். தமிழ் என் உயிர் என்று வாழ்ந்த பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளுக்கு ஏற்ப தமிழை போற்றுவோம், தமிழாய் உயர்வோம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. நன்றி, வணக்கம்.